ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் அரபிக் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அரபிக் டிசைனோட ஸ்டார்டப்பு பேசிக் என்னங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல்ஸ் ஃபுல்லாக டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம ஸ்மாலாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு யூ ஷேப்பை இப்படி ஒரு கர்வ் கொடுத்து ட்ரா பண்ணிடுங்க. அதே ஒரு ஆப்போசிட்டில் யூ ட்ரா பண்ண எப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பா போடுவாங்கள்ல தமிழில், அதை நம்ம ஆப்போசிட்டில் ஒரு ட்ரா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2 ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஹார்ட்டவே அதே மாதிரி ஆப்போசிட்டில் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கர்வ் லைன் மாதிரி கொடுத்து சென்டரில் ஒரு லைட்டாக ஒரு ஜிக்ஜாக் லைன் மாதிரி கொடுத்துட்டு அதை ஒரு கர்வ் கொடுத்துருங்க. அது ஒரு பெட்டல் ஆயிரும். அதே ஆப்போசிட்டில் ட்ரா பண்ணால் எப்படி இருக்கும் அதையும் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கர்வ் லைன் மாதிரி கொடுத்து லைட்டாக ஒரு யூ ஷேப்பில் ட்ரா பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு கர்வ் லைன் கொடுத்துருங்க. அது ஆப்போசிட்டில் ட்ரா பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டாண்டிங் லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுவே நம்ம ஒரு லைட்டாக கர்வ் பண்ணி மேலே இழுத்த மாதிரி இழுத்து நம்ம ஒரு லைட்டாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் கொடுத்துருங்க. அதே ஆப்போசிட்டில் பண்ணிடுங்க. இதை ஒரு லீஃப் ஷேப்பில் ட்ரா பண்ணி அதையும் ஆப்போசிட்டில் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க. இதுதான் டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ளவர், பேசிக் ஃப்ளவர் என்னென்ன இருக்குங்கிறத அரபிக் டிசைன்ஸில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெட்டல்ஸ் ட்ரா பண்ணோங்கள, அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு யூ ஷேப் பெட்டல் மட்டும் 5 பெட்டல் ட்ரா பண்ணலாம், 4 பெட்டல் ட்ரா பண்ணலாம். ஆனால் 5 பண்ணோன்னா பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? நம்ம இப்போ தான் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஃப்ளவர்ஸ்க்குன்னு செப்பரேட் வீடியோஸே இருக்குது. அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அது பேசிக் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு பெட்டலில் நம்ம ஒவ்வொரு ஃப்ளாரல் நம்ம பேசிக் ஃப்ளாரல் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இது ஒரு சிங்கிள் லைன் லைட்டாக கர்வ் கொடுத்து ஒரு சிங்கிள் லைனு. இது 4 பெட்டல்ஸ் கொடுத்தா இப்படி தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு கொடுத்தா நீட்டாக இருக்காதுன்னு நான் இது மாதிரி ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம சென்டரில் இப்போ நான் பெட்டல்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் இது பர்ஃபெக்டாக இருக்காது. ஓகேவா? நீங்கள் ட்ரா பண்ணும் போதே 5 or 6 பெட்டல்ஸ் கொடுத்து ட்ரா பண்ணிடுங்க. அப்போ தான் ட்ரா பக்காவாக நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ ஹார்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணும்போது 5 பெட்டல்ஸ் ட்ரா பண்ணால் தான் உங்களுக்கு ட்ரா பக்காவாக இருக்கும். நம்மக்கிட்ட 50+ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணி ட்ரெயின் ஆகி போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பேசிக் டு பிரைடல் ஃப்ரீயாகவே மெஹந்தி கற்று தரேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளாரலுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம அந்த லைட்டாக கர்வ் கொடுத்து ஒரு ஜிக்ஜாக் லைன் ட்ரா பண்ணி ஒரு பெட்டல் போட்டோங்கள்ல, அந்த பெட்டலில் நம்ம 5 பெட்டல்ஸ் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஃப்ளாரல் பெட்டல் கொஞ்சம் பெருசாக இருந்து 4 பெட்டல்ஸ் போட்டோம்னா ஒன்றும் தெரியாது. இதே பெட்டல் ஸ்மாலாக இருக்குன்னா நம்ம 5 பெட்டல்ஸ் போட்டால் தான் ட்ரா உண்மையுமே பக்காவாக நீட்டாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ட்ரா நீட்டாகவும் வரும். ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா வராது. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஒரு கர்வ் லைன் கொடுத்து சென்டரில் ஒரு யூ ஷேப் கொடுத்து ட்ரா பண்ணோங்கல்ல, அதே மாதிரி அந்த ஃப்ளாரல்லையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு லைட்டாக கர்வ் லைன் கொடுத்து பண்ணோங்கல்ல, அதுலேயும் அந்த மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். இதே ஒரு 5 பெட்டல் ட்ரா பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு ட்ரா நீட்டாக இருக்கா? இதை நம்ம டச் பண்ணியும் கொடுக்கலாம், டச் பண்ணாமையும் கொடுக்கலாம். அரபிக் டிசைன்ஸில் டச் பண்ணாமல் கொடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மேங்கோ ஷேப்பில் லைட் லீஃப் ஷேப்பில் ட்ரா பண்ணோங்கள பெட்டல், அந்த பெட்டலில் 6 பெட்டல் ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள். இதுவும் உங்களுக்கு பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேங்கோக்கும் நம்மக்கிட்ட செப்பரேட் பேசிக் வீடியோஸே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா அந்த ட்ரா கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேங்கோ பக்காவாக நீட்டாக வரும்.
அரபிக் டிசைனில் ரொம்ப முக்கியமான ஒரு டிசைனும் ஃப்ளாரலும் மேங்கோஸும் தான். அதனால தான் நான் மறுபடியும் மேங்கோ ட்ரா பண்ணியிருக்கேன். மேங்கோ ட்ரா பண்ணிவிட்டு ஒரு நல்ல எஸ் மாதிரி போட்டு அந்த எண்டிங்கையும் மேலே போட்டிருக்க ஸ்டார்டிங் எண்டையும் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் அதே கர்வ் லைன் கொடுத்து டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பர்ஸ்லி போடுறதுக்கு இதே மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி கொடுத்து ஒரு கர்வ் லைன் கொடுத்து அந்த எஜ்ஜு இந்த எஜ்ஜையும் ஒரே கர்வ் லைன் கொடுத்து கனெக்ட் பண்ணி அதை லைன் கொடுத்து ஸ்ப்ரில் போட்டுருங்க. இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். இந்த பெட்டல் இந்த ஃப்ளாரல் எப்போ இருக்கணும்னா ஒரு எஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஒரு 3 ட்ரா பண்ண மாதிரி பண்ணி அதை கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து எஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு 3 வந்து போட்டு மறுபடியும் இன்னொரு கர்வ் கொடுத்து இந்த ட்ரா கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து லைட்டாக நம்ம மேங்கோ ட்ரா பண்ணோம், அதே மாதிரி நம்ம மேங்கோ வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருக்கோம், ஸ்மால் சைஸ் மேங்கோ. இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சனாஹன்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு மாங்காய் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு கர்வ் லைன் கொடுத்துட்டு அந்த கர்வ் லைன்லேயே வந்து ஒரு 3 லைன்ஸ் மாதிரி கொடுத்து கனெக்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.